உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காலத்தில் ஒவ்வொரு ஜோதிடர் வீட்டிலையும் ஒவ்வொரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஒரு ஹார்டிசம் குழந்தை இருக்கும், ஒரு டிவோர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கர்மா பணத்தை வாங்கலை, பணத்தின் மூலம் கர்மாவை வாங்கி கொள்கிறான் ஒரு ஜோதிடர். இதுதான் உண்மை. ஜோதிடரால் ஒருத்தரை காப்பாற்ற முடியாது, வாஸ்து நிபுணரால் ஒருத்தரை காப்பாற்ற முடியாது, நியூமராலஜியை பேரை மாற்றி காப்பாற்ற முடியாது. அனைத்தையும் தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் இறைவன் அருள் பெற்றவனால் மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் டிவோர்ஸால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன், ஒருத்தன் காதலால் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் சூசைட் பண்ணிக்கிறேன். தற்கொலை எண்ணங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இதுக்கு என்ன தீர்வு? போய் மோதிரம் போட்டுக்கினா சரியாயிடுமா? கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுறது. கிரி வலம் என்றால் மலையை சுற்றுவது என்று பொருள். நீ எந்த மலையை போய் சுத்தினாலும் அது பேர் கிரிவலம் தான். சுத்த போகிற மலையோடைய வாஸ்துவோடைய அமைப்பு ஒரு வாஸ்து நிபுணராலும் வாஸ்து ரிசர்ச் செய்கிறவங்களுக்கும் நல்லா புரியும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த இடத்துல கிரிவலம் வர்றதுக்குனால என்ன நன்மை நமக்கு வரும் அப்படின்னு? இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு வாஸ்து ரிலேட்டடான குறைபாடு உள்ள மலை. இதை சுற்றும் பொழுது வாஸ்து ரிலேட்டடாக குறைபாடு உள்ள மனிதர்கள் படுகின்ற துயரத்துக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் என்பது. கிறிஸ்டின்ஸ்லாம் சர்ச்சில் ப்ரே பண்ணுவாங்க. நம்ம அதை விமர்சிக்க கூடாது. ஏன்னா அங்கே கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பலம் அதிகம். முஸ்லீம்ஸ் ஒன்றா தொழுவாங்க. விடிய காத்தால் 5 மணிக்கெலாம் கோயில் கிளம்பிடுவாங்க. ஏன்னா 6 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துடக்கூடாதுன்னு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ கம்மிங் ஆகஸ்ட் 19th நீங்கள் ஒரு கிரிவலம் நடத்த போகிறீங்க இல்லையா? அது எந்த நோக்கத்தில் நடத்துறீங்க? முதல்ல என்ன நோக்கம்னா, இது இப்போது ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, முதல் விஷயம், நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நம்ம ஒரு கிங்காக இருக்கணும். இப்போது எவ்வளோ கிரிக்கெட் வீரர் இருக்காங்க, டோனி மட்டும் ஏன் ஸ்பெஷலு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். சச்சின் இருக்கார், ஷேவாக் இருந்தார், அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் டோனி வந்தார், எல்லாரையும் பிரேக் பண்ணார். கூல் கேப்டன்றதுனால. கேப்டன்றது மட்டும் இல்லாமல் இக்கட்டான பல சூழ்நிலைகளில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பல வெற்றி வாகைகளை சூடியிருக்காரு. புரியுதுங்களா? இக்கட்டான சூழ்நிலை தொடர்ந்து மேட்ச் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அப்போது இங்கே என்னென்னா, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு உயிரை கொல்றது தர்மமா அதர்மமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. இதுதான் உண்மை. அது எப்படி சார் சாத்தியமாகும்? இப்போது காட்டுக்கே ராஜா யார்? சிங்கம். சிங்கம் உயிரோடு இருந்தால் தான் அந்த காட்டில் இருக்கிற உயிரினங்களை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அப்போ சிங்கம் உயிர் வாழறதுக்கு ஒரு உயிர் பலிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்க ராஜாவே இருந்தாலும் சிங்கம் உயிர் வாழ்ந்தால்தான் மற்ற உயிர்களை அதை காப்பாற்ற முடியும். அப்போ சிங்கம் உயிர் வாழறதுக்கு ஒரு உயிர் பலி வேணும். அதன் பேர் தான் சுதர்மம் சொல்லுவாங்க. தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் இடைப்பட்டது தான் சுதர்மம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னா ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் தான் ஜோதிடர். அதனால தான் ஆதி காலத்தில் ஒவ்வொரு ஜோதிடர் வீட்டிலையும் ஒவ்வொரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஒரு ஹார்டிசம் குழந்தை இருக்கும், ஒரு டிவோர்ஸ் இருக்கும், பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜோதிடர் வீட்டில் ஆதி காலத்தில் நிறைய பார்த்துருக்கலாம். 100 ரூபாய் வைக்கிறதே பெரிய விஷயம் அன்னைக்கு. ஏன்னா இந்த கர்மா பணத்தை வாங்கலை, பணத்தின் மூலம் கர்மாவை வாங்கி கொள்கிறான் ஒரு ஜோதிடன். இதுதான் உண்மை. வெளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். நிறைய பேருக்கு அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கும். எல்லாருக்கும் கணிக்கிறாங்க, இது நடக்க போகுது, நல்லது கெட்டதுன்னு. அவங்களுக்கு அவங்களே கணிச்சுக்கிட்டு இதுலேருந்து காப்பாற்றிக்க முடியாதான்னு நிறைய பேருக்கு கேள்வி. அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சில பேருடைய மற்றவங்களுக்கு கணிக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு கணிக்க முடியல, இதெல்லாம் இங்கே கேள்வியாகவே வைக்கிறதே வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இது குறுகிய காலகட்டம். குறுகிய காலகட்டத்தில் அவங்கவுங்க வந்த வழியை பார்த்துட்டு ஓடிடணும். புரியுதுங்களா? ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகம் இது. இந்த உலகம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது என்னென்றால் அனுபவம் மட்டும்தான். பணம் இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, பணம் இல்லாத போது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க.
அப்போ ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க, பணம் இல்லாதப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. இது ஒரு அனுபவத்தையும் ஒரு ஞானத்தையும் கொடுக்குறது. இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து கொடுக்குது. அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா புரியும், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு. நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் நடக்குதுன்றத ஒருத்தன் உணர்ந்துட்டானா அவன் கரெக்டாக இருப்பான் எல்லாத்துலேயும். இது ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு துறையில் இருந்தாலும் ஒருத்தன் கிங்காக இருக்கணும். எவ்வளோ நடிகர்கள் இருந்தாலும் கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கும் வேல்யூ குறையும். காரணம் அவங்களுடைய நடிப்பு திறமைன்னு சொல்கிறாங்க. அவருடைய பழைய படங்கள் ஹிட்டுன்னு சொல்லலாம். அண்ணாமலை, முத்து, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போது நம்ம ஒரு துறையில் முதலில் சாதிக்க வேண்டும் என்றால் என்ன நோக்கத்துக்கு சாதிக்கணும்? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல ஒவ்வொருத்தருக்கும். அப்போது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடரால் ஒருத்தரை காப்பாற்ற முடியாது, வாஸ்து நிபுணரால் ஒருத்தரை காப்பாற்ற முடியாது, நியூமராலஜியை பேரை மாற்றி காப்பாற்ற முடியாது. அனைத்தையும் தாண்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் இறைவன் அருள் பெற்றவனால் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த இறை அருள் எப்படி பெறுவது, என்ன பண்ணுவது, இதுதான் நம்ம கான்செப்டே. எல்லாருமே ஜெயிச்சிடலான்னா இன்றைக்கி எல்லாருமே ஜெயிச்சிருக்கணும்ல, புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு லேக் இருக்குது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு லேக் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கன்னு என்று தேடி போகுதான். எனக்கு இந்த கோடிக்கணக்கில் மக்கள் பறந்து விரிந்திருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்து பலன் சொல்லி ஒரு மக்களை ஜெயிக்க வைப்பது என்பது கடினம். வருஷம் ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட்டே பார்த்துருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? சரி, அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம், அப்பாயின்மெண்ட்டில் ஒரு கோயில் சொல்கிறோம்ல, அந்த கோயிலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கணும். அப்போ ஒன்று கோயிலுக்கு போகணும், இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா ஒன்று தானே பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பாயின்மெண்ட்டை குறைக்கிறோம். வெளியூர் ரிசர்ச்சுக்கு போகிறோம், வெளியூர் ஆலய ரிசர்ச்சுக்கு போகிறோம், வெளியூரில் வாஸ்து ரிசர்ச்சுக்கு போகிறோம். அந்த தகவலை நம்ம பொதுதளத்தில் கொடுக்குறோம், போய் எல்லாரும் பயனடையட்டும். ஏனென்றால் இங்கே மக்களுக்கு பிரச்சனை வித்தியாசமான பிரச்சனை. ஒருத்தன் கடனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்றான், ஒருத்தன் டிவர்ஸால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்றான், ஒருத்தன் காதலால் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் சூசைட் பண்ணிக்கிறேன். தற்கொலைகள் நாளுக்கு நாள், தற்கொலை எண்ணங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இதுக்கு என்ன தீர்வு? போய் மோதிரம் போட்டுக்கினா சரியாயிடுமா? இல்லை, அப்படி மோதிரம் போட்டுக்கின்னு சரியாயிடும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்போ யாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. மோதிரம் போட்டவனுக்கு தான் அதிகமாக பிரச்சனையாகவே இருக்கு. அது ஒரு நம்பிக்கையில் அவங்க வாங்கி போடுறாங்க, இந்த கல் ராசி கல் போட்டால் நமக்கு சரியாயிடும் பிரச்சனை அப்படின்னு. அதுதான் நான் சொல்கிறேன், தொடர்ந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும், என்னுடைய ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும், இந்த ராசிக்கல் போடுறது, கயிறு கட்டுறது, இதெல்லாம் வேலை செய்யாது. அது ஒரு காலகட்டத்தில் நெகட்டிவாக வேலை செய்யும் நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு, உன்னுடைய செயல்னு ஒன்று இருக்கு, அதுதான் உன்னை காப்பாற்றும். கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுறது. கிரி வலம் என்றால் மலையை சுற்றுவது என்று பொருள். நீ எந்த மலையை போய் சுற்றினாலும் அது பேர் கிரிவலம் தான். அப்படியே நம்ம இதை தொடங்குகிறோம் என்றால் அந்த மலையின் வாஸ்து அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்ம சுத்த போகிற மலையோடைய வாஸ்துவோடைய அமைப்பு ஒரு வாஸ்து நிபுணராலும் வாஸ்து ரிசர்ச் செய்கிறவங்களுக்கும் நல்லா புரியும். சென்னையில் எந்த லொக்கேஷனில் நம்ம இந்த சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படின்னு இருக்கக்கூடிய, ஆல்ரெடி நம்ம இப்போ மே 7ஆம் தேதி ஒரு முருகர் கோவில் திருவிழா பண்ணியிருந்தோம். அந்த கோவிலுக்கு பக்கத்திலே அருகாமையிலே இருக்கக்கூடிய மலை தான். இந்த மலையை சுற்றுவங்களுக்கு நிச்சயமாக பெரிய லெவல் வெற்றி கிடைக்கும். 100% நம்ம சொல்லலை. அதுக்கு தான் இவ்வளோ ஊரை சுற்றி நிறைய இடங்களை சுற்றி இந்த மலையை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். ஏன்னா மோதிரம் போட்டுக்குங்க, பூஜை பண்ணுங்க, தகுடு வாங்கி வைங்க, எந்திரங்கள் வாங்கி வைங்க, இதெல்லாம் பலிக்காது. ஆனால் இந்த மலையை சுற்றினால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா மலை மேலே சிவன் கட்டிடம் இல்லாத ஆகாயத்தில் இருக்கார், ஓப்பன் பிளேஸில் இருக்கார். அதோடைய தன்மை வேற. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த இடத்துல கிரிவலம் வர்றதுக்குனால என்ன நன்மை நமக்கு வரும் அப்படின்ற அதுதான். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு வாஸ்து ரிலேட்டடான குறைபாடு உள்ள மலை. இதை சுற்றும்பொழுது வாஸ்து ரிலேட்டடாக குறைபாடு உள்ள மனிதர்கள் படுகின்ற துயரத்துக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் என்பது தான் நம்மளுடைய ஆணித்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். மாதம் மாதம் மக்கள் கண்டிப்பாக இந்த இந்திரா நகர் மலை, ஔடத மலை பேர், கல்யாண பசுபதீஸ்வரர் என்ற சிவன் மலை மேலே இருக்கார். கட்டிடம் கிடையாது, ஓப்பன் பிளேஸில் இருக்கார். அப்போ யோசிச்சு பார்த்தேன், நம்ம கிளைண்ட்ஸு மட்டும் இல்லை எல்லாரையும் வர வைப்போம். ஒரு மாதம் நம்ம கைட் பண்ணுவோம் கூட இருந்து. அடுத்த மாதத்துலேருந்து அவங்க ரெகுலராக கிரிவலம் வரட்டும். ஏன்னா திருவண்ணாமலை எல்லாருக்கும் போக முடியாது, திருவண்ணாமலை ரொம்ப தூரம் நிறைய பேர் நடக்க முடியாது, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அப்போ அவர்களுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே
எங்கள் குழு சேர்ந்து எங்களுடைய டீம் ஆர்கனைசேஷன் இதை பண்ணி அன்னைக்கு மக்களாக இணைந்து நாங்களும் கிரிவலம் வர போகிறோம். நம்மளுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான். இன்று ஒரு நாளாவது நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதான் ஏதோ ஒரு கிராமத்தில் டவர் கிடைக்காத ஊரில் வீட்டுக்கு வெளியே வந்தால் தான் டவர் கிடைக்குன்னு ஒரு ஊரில் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு மரத்தடியில் உட்காந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால்தான் நான் சொன்ன டோனி மாதிரியோ நான் சொன்ன ரஜினி மாதிரியோ ஜோதிடத்தில் நாம் பேரை நிலைநாட்ட முடியும். ஏன்னா ஜோதிடம் என்பது பொய்ன்னு நிறைய பேர் சொல்லிட்டு கிடையாது. ஜோதிடத்தை உணர வேண்டும். அதை உணர்ந்துட்டா அதோடைய டேஸ்ட் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா, இந்த கிரகம் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் ஜோதிடம் பொய் என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வராது. ஜோதிடம் எந்த அளவுக்கு நம்ம நம்புறோமோ அதனால நன்மைகளும் இருக்கு, அதே மாதிரி பயத்தையும் ஏற்படுத்துது இல்லையா? இப்போ எதனா ஒண்ணு நடக்க போகுதுன்னா அது நம்மள பயமுறுத்துது இல்ல? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடர் ஆவதற்கு முதல்ல என்ன வேணும்னா மனோதிடம் பயங்கரமா வேணும். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இரும்பு மனிதனாக இருந்தால்தான் அவன் ஜோதிடத்திலே கரை கண்ட ஒரு மனிதனாக வர முடியும். சும்மா வந்து மேலோட்ட பார்த்துட்டு ராசி பலன்லாம் பார்த்துட்டு ஓடிடலாம் யாருனாலும். மீன ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட்டு, ஜென்மத்தில் ராகுலாம் சொல்லிட்டு போகக்கூடாது. அதோடைய நுட்பமான விதிகளை தெரிந்திருந்தால் மொத்தம் 22 விதிகள் இருக்குது தசாபுத்திக்கு மட்டுமே. சரிங்களா? அந்த விதிகளை தெரிந்திருந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் தெரிந்திருந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிந்து ஒரு இரும்பு மனிதராக இருந்தால்தான் ஒரு ஜோதிடராக கரை கண்ட ஒரு மனிதராக வாழ முடியும் இந்த இடத்துல. அப்போது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகுது. ஜோதிடம் பார்த்தாலும் அதிகமாகுது, வாஸ்து கரெக்ஷன் பண்ணாலும் ஒரு சில பேருக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. அப்போது இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கர்மா ஒன்று நம்மளுக்கு வேலை செஞ்சுன்னே இருக்கு. அதை உடைக்கணும். அது எப்படி உடைக்க முடியும்னா, கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே ஒரு பலம் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு சண்டே கிளாஸு, இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணுவாங்க. நம்ம அதை விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பலம் அதிகம். முஸ்லீம்ஸு ஒன்றா தொழுவாங்க. ஆனால் நம்பால் மட்டும்தான் விடிகாத்தால் 5 மணிக்கெலாம் கோயில் கிளம்பிடுவான். ஏன்னா 6 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துடக்கூடாதுன்னு நைட்டு விடிகாத்தால் கிளம்பி நைட்டு சைலண்ட்டாக வந்து உள்ளே போடுவான். என்ன வண்டின்னு தெரியக்கூடாதுன்ட்டு கூட கவர் போட்டு மூடுவான். நம்ம நினச்சோம் டஸ்ட்டுன்னு வண்டி மேலே கண்ணு போட்டுடுன்னுவான். நம்ம மனிதர்களுடைய நோக்கம் மனநிலையே வேறு. அதெல்லாம் உடைக்கணும். என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது உங்களால் நான் நினச்சா, நீங்கள் என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எதனா பண்ணிடுவீங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சா கூட நீங்கள் பண்ணுறது எனக்கு பலிக்கும். புரியுதுங்களா? ஒரு மனிதனுடைய மனோதிடம் தான் முதல்ல முக்கியம். அவனை வாழ வைப்பதும் அவனை வீழ வைப்பதும் அந்த மனோதிடம் இருக்கிறதா இல்லையா என்பது தான் முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், ஏமனே வந்து எதிரில் நின்னாலும் பரவாயில்ல, வான் கூப்பிட்டு பாருங்கள். ஏமனே ஒரு ஸ்டெப் பேக்கில் போவார். சும்மா வந்து இங்கே நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் பேசுகிறதுலாம் ஈஸி சார், என் நிலைமையில இருந்து பாருங்கள். உங்கள் நிலைமையை விட பல 1000 கோடி நிலைமைகளை தாண்டியதனால்தான் இந்த பொறுமையும் ஞானத்தையும் இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. சிறிய வயதிலே நாங்கள் கடந்த பாதை மிகவும் கொடுமையிலும் கொடுமையான பாதையை கடந்திருக்கோம். அப்பயும் நாங்கள் தைரியத்தில் கையை விடலை. அப்போது சும்மா கடன் ஆகிட்டேன், கஷ்டமாயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணிட முடியும்? நம்ம கூட இறைவன் இருக்காருன்னு நினச்சி பாருங்கள், அது நடக்கும். சும்மா தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறது, டிப்ரெஷன் ஆகிறதுலாம் நம்ம ஃபேன்ஸுக்கோ ஃபாலோவர்ஸுக்கோ செட் ஆகாது. நம்ம இப்படின்னா விவேகானந்தர் என்ன சொன்னார், கிங் மேக்கர் மாரி இருக்கணும் நம்ம எப்பவுமே. அப்படி கிங் மேக்கர் மாரி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்கள் டவுன் ஆகுறாங்க. அந்த டவுன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளோதான் கரண்ட்டு கம்பியில் கரண்ட்டு பாஸ் ஆனாலும் அந்த கரண்ட்டு கம்பி சாஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே கம்பி அடிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு வாழை மரம் கொலை தள்ளிய பிறகு கீழே சாஞ்சிடக்கூடாதுன்னு கயிறு போட்டு இழுத்து கட்டுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோதான் நீங்கள் அறிவார்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இறை பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதற்குண்டான ஒரு இடத்தை நீங்கள் தேடி போகும்போது நீங்கள் ஜெயிக்கிறீங்க. சுகர்னா சுகருக்கு தான் மாத்திரை போடணும், தலைவலி மாத்திரை போடக்கூடாதுல்ல. அப்போது இந்த ஔடத மலையில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு ஒரு மனிதனை இமிடியேட்டாக ரெக்கவர் பண்ணுது. இப்போ இந்த கிரிவலம் வந்து நீங்க மக்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியமான இல்ல அதிசயமான விஷயம்? இல்லை, ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து முதல் விஷயம் இந்த மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது.
என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த ஜெம்மா லிஸ்ட்டெல்லாம் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. சார் நாங்கள் ஒரு பல்க் அமௌண்ட்டு தரோம், நீங்கள் பேசுகிறீங்களா சார், எங்களை இந்த ராசிக்கு இந்த மோதிரம் போட்டால் நல்லதும் கொஞ்சம் பேசுங்க. பர்சனலாக பேர் சொல்ல முடியாது, அது பொது தளத்தில் பேர் சொன்னால் ரொம்ப தப்பாயிடும். நான் மனசு வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கின்னு நான் ஒரு லக்ஸரியாக ஒரு காரையோ ஒரு வீட்டையோ வாங்கிக்கின்னு நான் மட்டும் போயிருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு 20 நிமிஷம் வீடியோ, இந்த ஜெம்மா லிஸ்ட்டு இந்த கல்லை போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்பயும் சொல்வது, நான் எவ்வழி சொல்கிறேனோ அவ்வழி தான் மக்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருக்கேன். எனக்கு பண நோக்கம் கிடையாது. எவ்வளோ ஜெம்மா லிஸ்ட்டு பேசியிருக்காங்க, எவ்வளோ மெட்டீரியல் பெர்மீடிய கருங்காலியை வச்சு கருங்காலி கடை வச்சுக்கிறவங்க எவ்வளோ வாட்டி என் பர்சனல் லைனில் வந்திருக்காங்க. எனக்கு அது முக்கியம் கிடையாது. என்னை நான் இவர் ஃபாலோ பண்ணால் நான் ஜெயிச்சிடணும்னு ஒரு 10 பேர் இருப்பாங்களே, அந்த 10 பேர் ஜெயிச்சா எனக்கு போதும். எனக்கு 1000 பேர் எனக்கு வேணும், 1000 பேர்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எனக்கு அவசியம் கிடையாது. என்கிட்ட இறைவன் கலையை கொடுத்துருக்காரு. கலை என்பது அனைவருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கைக்கூடாது. அந்த அற்புதமான கலையை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா கோடி பேர் நம்பி வீணாக போகிறதுக்கு 10 பேர் நம்மளால போகிறோம். அந்த 10 பேரை எப்படின்னா நம்ம காப்பாற்றி மேலே கொண்டு வந்துட்டா, இறைவன் என்ன கீழே அமைச்ச பூலோகத்துக்கு அமைச்ச காரணம் விஷயத்தை நான் முடிச்சுட்டு மேலே போய் நேர்ந்துடுவேன். அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து மலைக்கு வாங்க, எங்கள் மலை பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் தைலம் வாங்கி தடவுங்கன்னு சொல்லலை. மலைக்கு சுற்றி வர இடத்துல ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் கருங்காலி வாங்கி போடுன்னு சொல்லலை. அங்கே ஒரு மலை இருக்குது, அதை வந்து நீங்கள் சுற்றுறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மலையாண்ட வந்து நீங்கள் எதனா பொருள் வாங்கி போனீங்கன்னா எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் எந்த கோவில் சொன்னாலும் எந்த இடமும் சொன்னாலும் வழிபாடுனா விளக்கேற்றுங்க, சாமி கும்பிடுங்க, அந்த விளக்கேற்றுற முறை பூ போடுற முறையை மட்டும் தான் சொல்லுவேன். மெட்டீரியலை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். இது என்னுடைய குணாதிசயம், இதுதான் உண்மை. இப்போ இந்த மலையை சுற்றி பயனடைஞ்சவங்க எவ்வளோ பேர், ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியில் நம்ம ஆஃபீஸில் இருக்க மேனேஜர், உங்கள் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் தர மேனேஜரே மாதம் அந்த மலைக்கு தான் போயிட்டு வரும். அந்த மலை மிக 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 ஒரு வைப்ரேஷனான மலை. எப்படியாப்பட்ட ஆலையும் அது இழுத்துரும். கரண்ட் வந்து கம்மியான கரண்ட் போச்சுன்னா தொட்டா ஷாக் அடிக்கும், அதிக கரண்ட் போச்சுன்னா கிட்ட போனாலே ஆலை இழுத்துரும். அந்த மாதிரி அது ஆலை இழுக்கக்கூடிய ஒரு மலை. அனைவரும் வாங்க. மலை மேலே போய் சாமியை பார்க்கணுன்னா படிக்கட்டு கிடையாது, அது ஒரு காடு தான். மதியமே வந்துடுங்க, 1 மணிக்கெலாம் வந்துடுங்க, 2 மணிக்கெலாம் மலையை ஏறி சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி 4 மணிலேருந்து 5 மணிக்குள், அதாவது கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 4:40க்கு மேக்ஸிமம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படியும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அனைவரும் கிரிவலம் வாங்க. இந்த மாதம் நான் மக்கள் கூட வரேன், அடுத்த மாதம் நான் வெளியூர் போவேன். ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து இந்த மக்களுடைய குறைகளை நீக்கும் கோவில்கள் எங்கே இருக்குன்னு தேடுவது தான் என்னுடைய வேலை. அதனால் அடுத்த மாதம் நான் இருக்க மாட்டேன். மாதம் வாங்க, கிரிவலம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும். எந்த வாஸ்து நிபுணராக இருந்தாலும், எந்த ஜோதிடராக இருந்தாலும், எந்த பிரசன்னம் பார்க்குறவராக இருந்தாலும், எந்த நியூமராலஜிஸ்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. யாருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் ஜோதிடம் பார்க்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. அப்படி யாருன்னா சொல்கிறவங்க யாருன்னா இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்தி விடுங்க. அப்படியாச்சும் ஒரு நபரை பார்த்துட்றேன். சும்மா பேருக்கும் மீடியாவுக்கும் ஒன்றா சொல்லிடலாம். எல்லாருக்குமே A to Z பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாதவனுக்கு இங்கே வேலை இல்லை, முடிஞ்சிடும் அவங்க சொல்லியே. அப்போது இது எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இறைவன் தான், பிரபஞ்சம் தான். அவர்கிட்ட நாடும்போது நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். பணம் செலவு பண்ணி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க தயவுசெய்து அதை மறந்துடுங்க. இறைவனை தாண்டி ஒரு விஷயம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஏற்படவே ஏற்படாது. வருகின்ற ஆகஸ்ட் 19 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு கிரிவலம் தொடக்கம். சென்னை பெரும்பாக்கத்தில் இந்திரா நகர். நிச்சயமாக யாருக்குன்னா அட்ரஸ் வேணும்னா நம்மளுடைய ஆஃபீஸை நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை மலை மேலே ஏறி சாமியை பார்த்துட்டு இறங்கி நான் வந்து கிரிவலம் வரேன் அப்படின்னா மதியம் 1 மணிக்கெலாம் வந்துடுங்க, 2 மணிக்கு மேக்ஸிமம் 1 மணிக்கெலாம் வந்துடுங்க. ஏன்னா மலை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் கிரிவலம் வந்தால் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். மலை ஏற முடியாது சார் என்னாலனா கிரிவலத்தில் மட்டும் கலந்துக்குங்க, ஷோர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கிரிவலம் முடிச்சுட்டு யாரும் மலை ஏற நாட்டு அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, லைட் இருக்காது, அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். மாதம் வாங்க. திடீர்னு ஒரு நாள், ஒரு மாதம் பெரிய லெவல் வெற்றியை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். எப்படி கரெக்டாக பௌர்ணமிக்கு ரெகுலராக கிரிவலம், அந்த மலையை வந்து நம்ம மக்கள் எல்லாம் கிரிவலம் வரணும், மக்களுக்கு மாற்றம் வரணும். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாற்றம் வரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது இந்த வயதினர் தான் கலந்துக்கணும் அப்படின்னு ஏதாவது கிடையாது. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கே சுகர் இருக்குங்க. பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்கு. திண்டுக்கல்ல ரெட்டியார் சத்திரம்னு ஒரு ஊர், திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகிற ஒரு ரூட்டில் ரெட்டியார் சத்திரம்னு ஒரு ஊரில் 3 வயசு குழந்தைக்கு இன்சுலின் போடுறாங்க. அவங்க அப்பா கதறார், கண்ணீர் விடுறார், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி பெரியவங்கள விட சின்னவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகுது. டீனேஜ் பசங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம்.
இந்த 2K கிட்ஸை சொல்கிறான், அவனுக்கு ஏதோ பெரிய நம்ம மில்லியன் கணக்கில் கோடி கணக்கில் லாஸ் ஆன மாதிரி வாழ்க்கையே வாழ பிடிக்கல, வெறுத்துட்டன்றான். டேய் இன்னும் நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கல, டிப்ரெஷன்றாங்க. அது நீ வாழ்க்கையை இன்னும் வாழ ஆரம்பிக்கல, என்னடா டிப்ரெஷன்ற. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, கல்யாணமே பண்ணல, 30 வயசாச்சு 40 வயசாச்சு, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அவர் ஒரு சைடு, இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தன் கடன் ஆகிட்டுன்னு ஒருத்தன். இப்படி மக்களுக்கு பிரச்சனை கேட்க போகணும்னு வச்சுங்களேன். இப்போ நாங்களாம் ஜோதிட லைனில் இருக்கிறதுனால பிரச்சனையை கேட்டு 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 அதுவும் பல வகையான பிரச்சனைகள், பல டிஃப்ரெண்ட்டாக கேட்டு கேட்டு அப்போ வந்து நம்மளுடைய நோக்கம் என்னவா மாறுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் தொடங்கணும், என்ன காரணம், இது இப்படியே போச்சுன்னா எங்கே போய் முடியும். அப்போது சரணாகதி ஆகிடுது தான் ஒரே வழி. சரணாகதி ஆகிடணும். சும்மா இறைவன்கிட்ட போய் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. நான் 3 மாதம் வரேன், எனக்கு இந்த பிரச்சனை முடிச்சு விடு பார், நீ பண்ணல, ஆனால் நான் பண்ணுறத பண்ணுவேன், எவன் ஒருத்தவன் சரணாகதி ஆகணும், அவன் வாழ்க்கை தான் மாறும். புரியுதுங்களா? சரணாகதி பெரிய பிரச்சனைக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன், உண்மையான விஷயம். இப்போது நம்ம 2 பேர் இருக்கோம், சரிங்களா? நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையே மாறிடும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் மனிதன் மாறிடுவான். இப்போ ஒரு ஓட்டுநர் இருக்கார், ஒரு ஓனர் இருக்கார். இந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்ல கம்பெனி ரன் ஆச்சு, நல்லா போயிட்டு இருந்து, திடீர்னு கம்பெனி லாஸ் ஆச்சு, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க கூட முடியாத சுச்சுவேஷனு, கம்பெனி ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷனு, ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். அப்போ ஸ்டாஃபுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, இவ்வளோ நாள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம், இப்போ கம்பெனி டவுன் ஆகுது, 6 மாதம் சம்பளம் இல்லாத நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்ம ஓனரை நம்ம காப்பாற்றணும், நீ கொடுக்குறியோ இல்லையோ நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் செய்கிறாங்க. 6 மாதம் செய்கிறாங்க, கம்பெனி பெரிய லெவலில் மறுபடியும் டேர்ன் ஓவர் ஆகி மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஓனர் என்ன தெரியுமா பண்ணார், அந்த கம்பெனியில் இருந்த மொத்த ப்ராஃபிட்டை 1 மாதம் அந்த மொத்த ப்ராஃபிட்டை அப்படியே பிரித்து கொடுத்துட்டார் எல்லாருக்கும். இதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இறைவனிடத்திலே நீ செய்யலை அதெல்லாம் இல்லை, நான் செய்யறத செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் சரணாகதி ஆகிறான் பாருங்க, அவன் லைஃப் மாறும். நாங்களாம் அப்படி தான். நீங்கள் செய்கிறீங்க செய்யலாம் இல்லை, நான் செய்வேன், இது என் கடமை, அவ்வளோதான். நீ செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி. என்ன குறை வச்சுருக்க, கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் குறை வச்சுருக்கிய, நல்லா படைச்சிருக்காரு, அப்புறம் நான் அவரை போய் நம்ம குறை சொல்கிறோம். உன் ஆசையில் உன்னோடைய தப்பில் நீ கடனான, உன்னோடைய பிரச்சனையை நீ போய் வெளியே சொல்லி நீ மாட்டிக்கிட்ட, எல்லாமே நீ பண்ணிட்டு இறைவன் மேலே குறை சொல்வது தவறு. சரிங்களா? இறைவன் வேறு நீ வேறு அல்ல, மனித ரூபத்தில் இறைவன் நடமாடுறான். அதனால் என்னுடைய குணாதிசயம் எப்படியோ அப்படிதான் மக்களும் செல்ல வேண்டும், அப்போ தான் ஜெயிக்க முடியுன்றது தான் என்னுடைய நோக்கம். இறைவன்கிட்ட நீ செய்யலை அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு செய்வேன்னா இறைவனே மாறிடுவார். அடடா, அவர் மனசே ஒரு டக்குன்னு ஒரு செகண்டில் மாறிடும். சரிங்களா? ஸோ அனைவரும் கிரிவலம் வாங்க, மாதம்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க, சரணாகதி ஆகுங்க. இந்த உலகம் மிகவும் சுயநலமான உலகம். பணம் இருந்தால் உங்களை அப்படியே வந்து புகழாரம் பாடும், பணம் இல்லைன்னா அப்படியே உங்களை டோட்டலாக உங்கள் நம்பரே பிளாக்ல போயிடும். இது ஒரு சுயநலமான ஒரு கலியுகம். இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னா இறைவன் மட்டும்தான், அந்த இறைவனை மட்டும் நம்புங்க, வேறு எதுலையும் நம்பாதீங்க. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகே. ஸோ கண்டிப்பாக இது பார்க்குற மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த கிரிவலம் கம்மிங் August 19th வருவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் வந்து பலன் அடைவாங்கன்றதை நம்புகிறோம். இது வரைக்கும் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.